செய்திகள் தொடர்கின்றன. ஒருவர் உதடு என்ன பாடலை பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. வந்தே மாதரம் பாடல் அரசாணை மத சுதந்திரத்திற்கு எதிரானது என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை தூத்துக்குடிக்கு புதிய ரயில்வே தடம், அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி புதிய வழித்தடம் ஆகியவற்றுக்கான நில எடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், ஒருவர் உதடு என்ன பாடலை பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. எனவே வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை என்பது அரசியல் சாசனம் சொல்லியிருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கு எதிரானது. அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என கூறினார். வந்தே மாதரம் பாடலை பாடியது தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது பாடியது சம்பந்தமான விஷயம் என்பது, தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது பாடுறது முதல் பாடியது என்பதை கடந்து, உதாரணமாக தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடினா வந்தே மாதரத்தை பாடிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிற மகா பாதகமான ஒரு செயல் என்பது வந்தே மாதரம் சம்பந்தப்பட்ட அரசாணை. என்னன்னா இந்தியாவை, நம்முடைய தாய்நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக உருவகப்படுத்துகிற 3 பாராக்கள் இருக்கிறது. 3 கடவுளாக உருவகப்படுத்தி வணங்குகிற பாராக்கள் இருக்கிறது. அந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பாடலாம், பிரச்சனை இல்லை. அந்த மதம் இல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது மத நம்பிக்கையை அற்றவர்களும் நாத்திகர்களும் அதை பாட வேண்டும் என்று அரசு சுற்றறிக்கை அனுப்புவது என்பது முற்றிலும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஒருவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. எனவே வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரானது. புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. முதலமைச்சராக என் ரங்கசாமி பொறுப்பேற்றுள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். என்ஆர் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியாக புதுவையில் 21 வயது முதல் 55 வயது வரையிலான அரசின் இதர மாதாந்திர உதவிகளை எதையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உதவித்தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறும் திட்டத்திற்கு ரூபாய் 16 கோடியே 11 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிஹரன் பிரசாத் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு, இருசக்கர வாகனங்களில் செல்லும் போதும் உங்கள் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களை தலைக்கவசம் அணியவும், 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது சீட் பெல்ட்டை அணியவும் அறிவுறுத்தினர். மேலும் இந்த கல்வியாண்டை தேடல், உறுதி, நேர்மை மற்றும் உற்சாகத்துடன் அணுக உங்களை ஊக்குவிக்கிறேன். பெரிய கனவுகளை காணுங்கள், கடுமையாக உழைத்து சவால்களை எதிர்கொண்டு ஒவ்வொரு அனுபவத்திலுமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்து வாழ்த்தினார். தேனி மாவட்ட எல்லைப் பகுதியாக உள்ள கேரள மாநில இடுக்கி மாவட்டத்தில் கம்பமெட்டு, கூட்டாறு, வண்டன்மேடு, மாலி, கட்டப்பனை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏலக்காய் தோட்டங்கள் உள்ளன. இங்கு தினசரி பணிக்கு கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஜீப் மற்றும் அரசு பேருந்துகள் மூலம் பணிக்கு சென்று வருகின்றனர். தொழிலாளர்களின் வசதிக்காக கம்பத்தில் இருந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 2 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரியும் சரியான நேரத்தில் பேருந்து சேவையை வழங்க கோரியும் தொழிலாளர்கள் கம்பம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கம்பம் மெட்டு சாலை சந்திப்பு அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்துக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிருந்தா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சரிவர இயங்காத தெருவிளக்கு, கண்காணிப்பு கேமராக்களின் பராமரிப்பு, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை குறித்தும் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் பாதுகாப்பு குறித்தவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார்.
மேலும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்கான சிறப்பு கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்த நிலையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல் அடுத்துள்ள செட்டிநாயக்கன் பள்ளி மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்களை வரவேற்கும் விதமாக பேருந்து நிறுத்தத்துக்கு சென்ற பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியான உஷா ஆகியோர் பேருந்திலிருந்து இறங்கிய மாணவ மாணவியருக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து உற்சாகம் பொங்க வரவேற்றார். மேலும் ஆசிரியர்கள் தங்களது சொந்த செலவில் பேனா, பென்சில், சாக்லேட் மற்றும் ரோஜா பூ, கடலை மிட்டாய் கொடுத்து வரவேற்று பள்ளிக்கு அழைத்து சென்றனர். திருவள்ளூரில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளி திறக்கப்பட்டதும் மாணவ மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். அவர்களை தலைமை ஆசிரியர் முரளிதர தலைமையில் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், துணை சேர்மன் ரவிச்சந்திரன் உறுப்பினர்களுடன் பன்னீர் தெளித்து ரோஜா பூ மற்றும் பென்சில், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி வரவேற்றார். ஆசிரியர்களும் பெற்றோர்களுடன் வந்த பள்ளி குழந்தைகளை இந்த ஆண்டு +2 10ஆம் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களை மகிழ்ச்சியோடு பன்னீர் தெளித்து வரவேற்றனர். இதனையடுத்து தமிழக அரசின் இலவச புதிய பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள், நோட்டு ஆகியவற்றை தலைமை ஆசிரியர் முரளிதரன் மாணவியர்களுக்கு வழங்கினார். தூத்துக்குடியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. இந்நிலையில் மாநகர பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் காலை 8 மணி முதல் மாணவர்கள் பள்ளிக்கு உற்சாகமாக வர துவங்கினர். பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி துவங்கியது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை மீண்டும் சந்தித்தது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா பாட புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடை வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு விவசாயிகள் கடன் தள்ளுபடி அறிவிப்பில் குளறுபடிகளை நீக்கி கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கையில் திருவோடு ஏந்தி நெற்றியில் நாமமிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில தலைவர் SC சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் திருவண்ணாமலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு இந்த ஆண்டுக்கான பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு நினைவு பரிசு, ஊக்கத்தொகையை அவர் வழங்கினார். பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் லட்சியத்தை மனதில் நிறுத்தி படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியருக்கு மாணவிகள் ட்ரம்ஸ் மேளம் இசைத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நாகையில் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவியர்களை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ரோஜா பூ கொடுத்து வரவேற்று அரசின் பள்ளி சீருடை, புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்துக்கு முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவியர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டதாக ஆட்சியர் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் சார் கேட்குதா, தமிழ்நாட்டின் அவல குரல் கேட்குதா என்று 15 தினங்களிலே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது எனவும், மாமா சீர், தங்கை சீரெல்லாம் வரும் என கூறினார். எந்த சீரும் வரவில்லை, சீர்கட்டு போய்தான் உள்ளது என கூறிய அவர், திமுக ஆக்கும் சக்தி தமிழ்நாட்டை ஆக்கியிருக்கிற சக்தி எனவும், அழிக்கும் சக்திதான் தாவேகா என தெரிவித்தார். மேலும் MP சீட்டை தாரை வார்த்தது போல தாவேகா இன்னும் நிறைய தாரை வார்ப்பார்கள் என கூறினார். வேலூர் மற்றும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். மேல்மனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிற்றுண்டியை ஆய்வு செய்து அவர்களுடன் உணவு அருந்தினார். பின்னர் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சீருடை, நோட்டு, புத்தகங்கள், புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை பெற்றோர்களின் முன்னிலையில் மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் கல்வி மாவட்ட முதன்மை அலுவலர் பிரேம்லதா, கல்வி அலுவலர் கேசவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறைக்கு பின்பு இன்று தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று காலை துவங்கின. அரசு உதவி பெறும் தேசிய துவக்க பள்ளியில் மாணவர்களுக்கு வித்தியாசமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி சீருடைகள் கொடுத்தனர். தொடர்ந்து தமிழில் முதல் எழுத்தான அகரத்தை எழுத வைத்து நெல்லில் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அளித்தனர்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் இந்திய அரசு இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு மற்றும் MRV அறக்கட்டளை இணைந்து மரக்கன்று நடும் பணியை கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட மை பாரத் உதவி இயக்குநர், மாவட்ட இளையோர் அலுவலர் ஷேக் முகமது, நிஷாத் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், MRV அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.